Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்னோட பிளான் என்ன, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால் என்னோட இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு எல்லாத்துலையும் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டால் புல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ, இப்போ பிட்காயின் பியர் மார்க்கில் இருக்கா, ஸோ இதுதான் கேள்வியாக இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இப்போதைக்கு நம்ம பியர் மார்க்கெட்டில் கிடையாது. எப்போ பிட்காயின் 100 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே பிட்காயின் கீழே வருதோ அப்போ தான் நம்ம பியர் மார்க்கெட்டில் போகிறோம்னு அர்த்தம். இப்போதைக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பிட்காயின் போன வருஷம் அக்டோபர்லேருந்தே பிட்காயின் புல் ஃபேஸ் தான் இருக்குது. இப்போ ஆல்விங்க்கு அப்புறம் எப்பயுமே பிட்காயின் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்ல முடியாது, ஒரு மிட் டேர்மாக ஒரு அக்குமேட் ஆகும். ஸோ அந்த ஃபேஸில் இருக்குது. இந்த ஃபேஸில் என்னன்னு கேட்டால் வீக்கர் ஹேண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டு வெளியே போயிடுவாங்க. ஒரு சில பேர் இந்த மீம் காயின்ஸை வாங்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்களே, உடனே 10,000 போட்டு 1 கோடி ரூபா எடுக்கலாங்கிற கனவுல வருவாங்களே, இதை ஒரு கேம்லிங் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு ஷேக்கனில் வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட் இந்த மிட்டமாக இந்த அக்குமேட்டிக் மார்க்கெட்டை எடுத்திருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக நீங்கள் ஒர்க் ஆகிறீங்களோ, ஸோ அதுதான் லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியலான உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி 2022, 23 ஸோ அந்த முக்கால்வாசி நம்ம பியர் மார்க்கெட்டை வந்தாச்சு. இப்போ இன்னுமே ஒரு லாங் டேர்மான ஒரு பியர் மார்க்கெட்டுக்கு எந்த வித வழியுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் இப்போதைக்கு ஃபெட்டோட மீட்டப் இன்ஃப்ளேஷன் கீழே போயிருக்கு. அண்டு மொரோவா இன்னொரு முக்கியமான விஷயம் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வரப்போகுது. அமெரிக்கா மணியை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகுது. இதனால குளோபல் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த குளோபல் இஷ்யூஸ் இதனால கண்டிப்பாக மார்க்கெட் கண்டிஷன் ஃபியூச்சரில் ஒரு நல்ல பொட்டன்ஷியலாக பெரிய லெவலில் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம புல்ரனில் தான் இருக்கோம். ஓகேங்களா. ரெண்டாவது மேக்ரோ இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண போகிறாங்க. அப்புறம் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் உள்ளே வரப்போகுது. ஸோ இதெல்லாம் சூப்பரான விஷயம் தான். ஆனால் இப்போ வேர்ல்டு லெவலில் ஒரு 2 போர் பெருசாக போயிட்டுருக்கு. அது இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அமெரிக்கா எங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் நேட்டோ கூட சண்டைக்கு போக சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வாரை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது உண்மையிலே மேக்ரோ லெவலில் பிட்காயினுக்கும் சரி எல்லா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துக்குமே பெரிய லெவலில் அடி விழுக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த நேட்டோங்கிறது ஒரு 35 நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா இந்த மாதிரி பல கண்ட்ரிஸோட ஆர்மிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு அமைப்பு. ஸோ அது கூட ரஷ்யா போருக்கு போகும்போது அது கண்டிப்பாக தேர்ட் வேர்ல்டு வார் நோக்கி தான் போகும். இது நியூக்ளியர் வெப்பன் நோக்கி தான் போகும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக அதுக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போதைக்கு எல்லாமே புல்ரன் ஆகிற கண்டிஷன் தான் இருக்குது. அமெரிக்கா ஃபெட் ரேட்டை கம்மி பண்ணுறது எல்லாமே சூப்பரு. ஆனால் அந்த மேக்ரோ இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த புட்டின் சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக மார்க்கெட்டில் இப்போ இல்லாமல் கூட ஃபியூச்சரில் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கிற பொறுத்து அது மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆக சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிப்பா, இப்போதைக்கு நீ புல் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்கிற, எப்போ கீழே போனால் அது பியர் மார்க்கெட் கேட்டால் பிட்காயின் என்னையை பொறுத்த வரைக்கும் 100 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பிட்காயின் புல் மார்க்கெட் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அக்குமேட்டிக் மார்க்கெட். ஓகேங்களா. எப்போ பிட்காயின் 100 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே பிட்காயின் வருதோ அப்போ தான் பிட்காயின் ஒரு மேபி ஒரு பியர் கண்டிஷன்களை போகுதுன்னு அர்த்தம். இப்போ பொறுத்த வரைக்கும் 100 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 to 40, 43 to 45 or 46 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க. இதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு புல் லைனு. இது கீழே போச்சு, இது கீழே போய் கேண்டில் க்ளோஸ் அடுத்தடுத்து வச்சு ஒரு 2 வாரத்தில் கீழே வச்சுச்சுனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பியர் ஃபேஸ்க்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் ஒரு ஸ்ட்ராங்கான கீழே ஹோல்டு எடுத்துகிட்டு தான் அடுத்த பீக் அடிக்கும். ஆனால் இப்போதைக்கு 100 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே பிட்காயின் போகலை. இப்போதைக்கு 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ 100 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது இது வரைக்கும் 2019, 2016 இந்த கண்டிஷனில் என்னைக்காவது ஒரு நாள் தான் போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. மேபி அது ஒரு நல்ல விக்கு மாதிரி கொடுத்து கூட போகலாமே தவிர கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அந்த க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் பிட்காயின் பியர் மார்க்கெட்டில் போகுதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு மேக்ரோ விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த புட்டின் விஷயம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயமா இருக்குது. ஸோ இதான் டெக்னிக்கலாக பிட்காயினை பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான விஷயங்க. இப்போ அடுத்து 4வது என்ன முக்கியமான விஷயம் பொறுத்த வரைக்கும் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸுங்க. ஸோ இது முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த இண்டெக்ஸ் எப்போல்லாம் 10, 12 இந்த ரேஞ்சுக்கு வருதோ நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள்
டாப் லெவல் ஆல்காயின்ஸையும் சரி கீழே இருக்கிற ஒரு மிட் கேப் ஆல்காயின்ஸ் வந்து நீங்கள் டிசிஏ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டராக வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஃபியர் அண்ட் இண்டெக்ஸ் வந்து 22ங்கிற லெவலில் இருந்துச்சு. இப்போ பிட்காயின் புல்டவுன் ஆனனால வந்து கொஞ்சம் பம்பில் இருக்கலாம். ஆனால் சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு பேனிக் செல் ஆகி இந்த மாதிரி கீழே பிட்காயின் வரும் பட்சத்தில் இந்த ஃபியர் அண்ட் இண்டெக்ஸுங்கிறது வந்து 10% 12%ங்கிற ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். அது பிட்காயின் டாப் 10 ஆல்காயின்ஸாக இருக்கட்டும், மிட் கேப்பில் இருக்க ஆல்காயின்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இப்போ 5வது என்ன முக்கியமான விஷயம் கேட்டால் வந்து என்னோட பிளான். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன பண்ணேன்னா நல்ல ஆல்காயின்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கேன். அதில் டாட்டு, கேஸ்மா, எத்தீரியம், ஆப்டோஸு, சூயி, சேயி, மேட்டிக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பல்சரி ஒரு 10 to 15x இந்த ரேஞ்சில் 10x கொடுக்குற ப்ராஜெக்டை வந்து நான் ஸ்ட்ராங்காக அக்குமேட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். டிஐஏ, செலஸ்டியா, டான் பிளாக் செயின் இந்த மாதிரி வந்து லேயர் 1 பொட்டன்ஷியலி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அக்குமேட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 2வது விஷயம் என்ன கேட்டால் வந்து ட்ரெண்டு பேஸ் பண்ணி நான் வந்து டிசிஏ பண்ணுறது. அது என்ன ட்ரெண்ட் கேட்டால் வந்து ஏஐ ட்ரெண்டு, கேமிங்கு, ஆர்டபிள்யூ, மீம்ஸு. ஸோ இதில் வந்து 4த்தையுமே நம்மளால் பை பண்ண முடியாது. இதில் முக்கியமாக இருக்கிற 2 பொட்டன்ஷியலான ட்ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறது. இப்போ நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா நான் வந்து ஏஐ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கேமிங்கு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மேபி வந்து நான் ஃபியூச்சரில் வந்து ரியல் வேர்ல்டு அசெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 ட்ரெண்டில் வந்து நான் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக மிட் கேப்பில் இருக்கிற நல்ல ஆல்காயின்ஸை வந்து நான் வந்து அக்குமேட் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக டிசிஏ பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்ப பிரித்து போடாமல் இதுக்குள்ளே இந்த 3 ட்ரெண்டில் சேர்த்து ஒரு 4 காயின் 5 காயினை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த 4 காயினை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நான் வந்து டிசிஏ பண்ணலாங்கிற கண்டிஷனுக்குள்ளே நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி வீடியோஸ் வேணும்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து கேமிங்கு, ஏஐ பற்றிலாம் ஒரு 5 வீடியோ நான் போட்டிருக்கேன். மஸ்ட் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3வது என்ன முக்கியமான விஷயம் கேட்டால் வந்து நான் வந்து இது ஓகே ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு, மார்க்கெட் வந்து நான் பெருசாக வந்து இனிமேல் வந்து பார்க்க மாட்டேன். அதை பெருசாக வந்து நான் ஈடுபாடு கொடுத்து அதை ட்ரேட் பண்ணி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். அண்டு போர்ட்ஃபோலியோவும் பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம டெய்லி வந்து லேமேன் மாதிரி நம்ம போய் ஒர்க் பண்ணுறோம்ல ஒரு கம்பெனியில், அது மாதிரி போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த காயின் வாங்கினா அந்த காயினை மூடிக்கிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டு இந்த காயினை விற்று அங்கே மாற்றுறது, அதை விட்டு அங்கே மாற்றுறது, இதை பிரித்து அதை மாற்றுறது. ஸோ இதெல்லாம் வந்து வேலையேற்ற வேலை. நல்ல ஆல்காயின், பொட்டன்ஷியலான ஆல்காயின்ஸை வந்து பாருங்கள். நம்ம சேனலில் பாருங்கள், மற்ற எல்லா சேனலையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த உங்களுக்கு வந்து எந்த காயின் நல்லா இருக்கோ அந்த காயினை நீங்கள் வாங்கி வைங்க. ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வைங்க. அந்த காயின் மேலே நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஆகுங்க. எந்த ஸ்கேமும் ஆகலை. ஒரு சில விஷயங்கள் அந்த அந்த காயின் வந்து ஒன்று வந்து ரெக் பூல் ஆகணும், இல்லைனா அந்த டீமுக்குள்ளே சண்டை வரணும். இது ரெண்டுமே இல்லைனாலும் அந்த காயின் பொட்டன்ஷியலாக தான் இருக்கும். அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து டிசிஏ பண்ணிட்டே இருங்க. டெய்லி போய் அதை மாற்றுறது, போர்ட்ஃபோலியோ பார்த்து டிப்ரெஸ் ஆகிட்டே இருக்காதீங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டு கண்டிஷன் கிடையாது. இந்த என்ன ஆகுனா லாங் டேர்மில் வந்து நீங்கள் அது ஒரு இடத்து மேலே செல் பண்ணி பேனிக் செல்லோ இல்லை பேனிக் பையோ பண்ணிப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து அந்த கண்டிஷனுக்குள்ளே போகாதீங்க. 4வது வந்து இப்போ நான் சொன்னல ஒரு சில கேமிங்கு இந்த மாதிரி ஆல்காயின்ஸ் நான் வந்து 4-5 காயின்ஸை நான் டிசிஏ பண்ணுறேன்னு சொன்னல, இதை வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ரீசர்ச் பண்ணுறது. அதாவது வந்து முதல்ல நான் வந்து ரிசர்ச் பண்ணி நான் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஓவர் பண்ணாமல் சும்மா லைட்டாக வந்து ட்விட்டரில் என்னென்ன பேசுகிறாங்க, அந்த காயின் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி அப்டேட்ஸை மட்டும் வந்து லைட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னு கேட்டால் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட்டுக்கு நம்மளை தள்ளும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ சூப்பர்வர்ஸ் எடுத்திங்கன்னா சூப்பர்வர்ஸுங்கிற ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த $0.6 ஈஸியாக வந்து ஒரு $10 அசால்ட்டாக போக சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த டேட்டாஸ்லாம் நம்மகிட்ட சொல்லும். ஓகேங்களா? அந்த டேட்டா பார்க்க நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் நம்ம ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம ரீசர்ச் பண்ணுறது ரொம்ப பண்ணாதீங்க. நம்ம வந்து சின்ன டேட்டாஸை எடுத்து வைக்கிறது, அது என்ன அப்டேட் கொடுக்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டானு சொல்லுவேன். நம்ம வாங்கின காயின்ஸ் நான் சொல்கிறேன். 5வது வந்து ஓவர் ரிசர்ச் பண்ணுறது. ஸோ ஏன் சொன்னால் இப்போதைக்கு புதுசாக வந்தவங்க ஆகட்டும், நீங்கள் புதுசாக மார்க்கெட் வரும்போது நான் ஓவர் ரிசர்ச் பண்ணி அப்படியே பர்ஃபெக்டான காயினை வாங்கிக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. தெளிவாக சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லா காயினுமே இருக்க நம்மளை ஏமாத்தான் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஏதாச்சும் அதில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காயினுமே இன்னும் பிட்காயினை தவிர எந்த காயினுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பிட்காயின்லையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து எல்லா காயினுமே ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து டாப் லெவலில் எடுத்தீங்கன்னா கூட எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை ஏற்றுக்கிட்டு தான் அந்த காயினை நீங்கள் வாங்கணும். ஒரு சில காயினில் வந்து அந்த காயினில் டீம் சரியாக இருக்காது, ஒரு சில காயின் வந்து பார்ட்னர்ஷிப் சரியாக இருக்காது, ஒரு சிலர் வந்து டோக்கனாமிக்ஸை வந்து அவங்க அதிகமாக அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை நம்ம உண்மையாக பண்ண முடியாது. ஒவ்வொரு காயினிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இதெல்லாம் பார்க்காம
இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தான். அதான் கிரிப்டோ கரன்சிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு பிஸ்னஸ். நான் தெளிவாக சொல்கிறேன், அதனால தான் இது ரிஸ்க்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பிளானு எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கீழே உங்கள் கருத்துன்னு சொல்லி மஸ்ட்டு கீழே சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு லைவ் வரலாமா, யூடியூப்பில் வந்து லைவ் வரலாமான்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ ஒரு 50 கமெண்ட்ஸ் மேலே லைவ் வாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் நாளைக்கு இல்லை ஒரு நாள் கழிச்சு நான் வந்து லைவ் கண்டிப்பாக வரேன். ஓகேங்களா? பாய்.